ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு எதிரான ரெண்டாவது டெஸ்ட் போட்டி இந்திய அணி விளையாடிட்டு வந்துட்டுருக்கு. அது கொஞ்சம் மழையால் மேட்ச்சு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் போட்டி ரெண்டாவது டெஸ்ட் போட்டி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் 3 T20 விளையாட போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து பிசிசிஐ நேற்று நைட்டு அறிவித்தாங்க. அறிவிச்சிலேருந்து எல்லாருமே அவங்கள சீனியர் பிளேயர்லாம் பயங்கரமாக ருத்ராஜ் கைக்வாடுக்கு அவங்களோட கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் நம்ம சிஎஸ்கே முன்னாள் வீரர், அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியின் முன்னாள் நட்சத்திர சுழல் பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு. என்ன இந்திய அணியில் அநியாயம் நடக்குதான்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஹர்பஜன் சிங் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இருக்காங்க, நல்ல ஒரு ஃபியூச்சர் நோக்கி தான் போகிறாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சின்ன சின்ன பங்களாதேஷ் அப்புறம் ஆப்கானிஸ்தான் இது போன்ற அணிக்கிட்ட நிறைய இந்திய இளவீரர்களை இறக்கி விட்டு அவங்களோட டெஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்திய அணியில் ஏன் ருத்ராஜ் கைக்வாடு கண்டினியூவாக வாய்ப்பு தர மாட்டீங்க? உண்மையாக அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஐபிஎல் நல்லா பண்ணதை பார்த்தோம், அயர்லாந்து சீரீஸில் நல்லா பண்ணதை பார்த்தோம். அவர் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அவருக்கு இந்திய அணியில் தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது? இந்த பங்களாதேஷ் இந்த விளையாட போகிற T20 லிஸ்ட்டில் அவர் பேர் இருக்குன்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். ஆனால் ஸ்குவாடில் அவர் பேர் இல்லை, எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் ஒரு ஓப்பனர் கூட குறைவாக தான் இருக்குது, அபிஷேக் சர்மா தான் இருக்காரு. இப்போ இன்னொரு ஓப்பனர் யாருன்னே தெரியல. அந்த இடத்துல ருத்ராஜ் கைக்வாடு எடுத்துருக்கலாம், ஏன் எடுக்கல? என்ன நடக்குது? அரசியல் எதனா நடத்துறீங்களா இந்திய அணியில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஓப்பனாகவே கோவமாக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. அவர் சொல்கிறது எதுலேயுமே ஒரு தப்பு இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடு அவர் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம ஐபிஎல் எல்லாம் தொடர்ச்சியாக நல்ல கன்சிடென்ட்டாக ஆடி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. மேட்ச் அயர்லாந்து சீரீஸ் நல்லா பண்ணார். இப்போ டொமஸ்டிக் அந்த லீக்ல எல்லாத்துலேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்கு இந்திய அணியில் ஏன் வாய்ப்பு மறுக்குது என்னன்னு தெரியல. நிறைய பேர் கம்பீரால தான் அவருக்கு வாய்ப்பு மறுக்குது. தோனிக்கே இவர் இருந்தார் ருத்ராஜ் கைக்வாடு, அதனால இவருக்கு வாய்ப்பு மறுக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. அது எந்த விதத்தில் உண்மை எந்த விதத்தில் பொய்ன்னு தெரியல. பட் அதுவாக கூட இருக்கலாமான்னு எனக்கு தோணுங்க வர பார்த்தா. ஏன்னா அந்த மாதிரி தான் அங்கே போயிட்டுருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா ஒரே ஒரு ஓப்பனர் தான் இருக்காங்க. அகத்து நீங்கள் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு ஓப்பனர் இல்லைங்க. நிதிஷ்குமார் இருக்கட்டும், ரிங்கு சிங் இருக்கட்டும், எல்லாமே மிடில் ஆர்டர். சஞ்சு சாம்சன் கூட ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர் தான். எல்லாமே மிடில் ஆர்டர் பிளேயர் தான் இருக்காங்க, ஓப்பனரே இல்லை. அபிஷேக் சர்மா எடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம ருத்ராஜ் கைக்வாடு அப்படியே எடுத்திருந்தா கண்டிப்பாக ஓப்பனிங் பேர் நல்லா இருக்கும். ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு தரீங்க, அடுத்த ஃபியூச்சருக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லலாம். ஆனால் ஏன் ருத்ராஜ் கைக்வாடு வாய்ப்பு மறுக்குது ஒன்றுமே புரியல எனக்கு. பட் ஆனால் அவர் உண்மையாக நல்ல டேலண்ட் பிளேயர். அவர் டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அதே போல் இஷான் கிஷனும் எடுக்கல. அவருக்கு இந்த T20 உலகக்கோப்பை முன்னே அவர் கொஞ்சம் பிசிசிஐ கூட ஒரு சின்ன பண்ண பிரச்சனை இருந்திருக்கு, அவருக்கும் ஸ்டேஸ் ஆகிருக்கும். அதில் என்ன ரிவெஞ்சா என்னன்னு தெரியல. நம்ம இஷான் கிஷன் இதில் எடுக்கல. பட் அவரும் நல்ல பிளேயர் தான். அவர் எடுக்கலாம் கூட பரவாயில்லைங்க, அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தீங்க, சில சொதப்பினார். ஆனால் ருத்ராஜ் கைக்வாடு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நல்லா பண்ணார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு மறுக்குது, எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், ஹர்பஜன் சிங் சொன்ன மாதிரி ருத்ராஜ் கைக்வாடுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு மறுக்குதா? நீங்கள் சொல்லுங்கள். உண்மையாக நீங்கள் ருத்ராஜ் கைக்வாட் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக டீம் லிஸ்ட் வரும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க ருத்ராஜ் கைக்வாட் பேர் அதில் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி ஏங்குறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஏன் ருத்ராஜ் கைக்வாடு இந்திய அணியில் அநியாயம் நடக்குது? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.